மனதில் Beyblade, Beyblade பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாவி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரிதான் பார்த்தா சிறுசு வித்தையோ பெருசு Beyblade, Beyblade பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் Beyblade, Beyblade கலக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். நான் எப்படியாவது மிஸ்டர் ஜிங்காவை கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ the WBBA ஹெட் குவார்ட்டர்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கும். உன்னால இங்க போக முடியாது தம்பி. ஹலோ, நீ யாரு? என்ன மன்னிச்சிரு தம்பி, ஆனா உன்னோட பயணம் இந்த இடத்துலயே முடிய போகுது. நீ யாருன்னு கேட்டேன். நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அது ஒரு பெரிய கதை. மெர்க்குரி அனுபியஸ். அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அனுபியஸ் ஓடி போயிட்டே இருக்கானே இவன். இப்ப பசமா நீ மாட்டினியா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் மிஸ்டர் ஜிங்கா கிட்ட சொல்லி ஆகணும், அதுவும் உடனடியா. போயிட்டு வரேன். உன்னால என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட முடியாது குட்டி பையா. Go now, Pegasus! விட்றாத சஜிட்டேரியோ, விட்டு கொடுத்துறாத சஜிட்டேரியோ. Roar, Leon! Yeah! Go Dark Ball! அந்த மாதிரி நடந்தது என்னால இது வரைக்கும் ஒத்துக்கவே முடியல. என்ன, ஒரு பே அதோட உருவத்தை ஒரே அடியா மாத்திருச்சா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? அந்த விஷயத்தை நீங்க நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் அந்த நேர்ல என் கண்ணால பார்த்தேன். ஆனா இதுல புரியாத விஷயம் என்னன்னா, புது லியனும் புது பெகாசஸும் கீழே இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா இவ்வளவு நேரமா நீ பாத்துக்கிட்டு இருக்கிய, உனக்கு ஏதாவது தோணுதா? இந்த ரெண்டு பேஸுக்கும் ஒரு விஷயம் மட்டும் காமனா இருக்கு. அதாவது அதுங்களுடைய ஃபியூஷன் வீல் கோர் அண்ட் ஃப்ரேமா ரெண்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. அதுங்களுடைய பொசிஷனை ரீஅரேஞ்ச் பண்ணா அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லியோனுடைய ஃபியூஷன் வீலை இப்ப தலைகீழ நம்ம போட்டோம்னா அது இதுவரை இருந்த டிஃபென்ஸ் டைப் மோட்ல இருந்து கவுண்டர் அட்டாக் மோடுக்கு மாற முடியும். லியோன் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அதுகிட்ட இருக்க பவரை வச்சு பெகசஸ் அதால தோக்கடிக்க முடியாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அது வேற எதுவுமே இல்ல, கவுண்டர் மோடுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்பனா லியான் ஒரு அட்டாக் டைப்பா? அவனை பிரிச்சு எடுத்துரு லியோன். ஆனா பெகசஸோட கதையில இது டிஃபரெண்டா இருக்கு. அதோட ஃபியூஷன் வீல் 3 லேயர்ஸா இவால்வ் ஆயிருக்கு. அந்த ஃபியூஷன் வீலை கொஞ்சம் ஸ்லைட் பண்ணா அப்போ அதால வேரியஸ் மோடுக்கு மாற முடியும். என்ன இப்ப 3 லேயர் என்ன சொன்ன? அது என்ன ஒரு அற்புதமான பே. ஆமா சார், ஆனா இப்ப புது பெகசஸ் கிட்ட இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இத பாத்தியா? The Great Pegasusோட ஸ்டாமினாவை இது இழந்துட்டு இருக்கு. Go Sagittario! Flame Claw! அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப், அதோட ஸ்பின் பவர் இறங்கின உடனே அதோட செமி ஃபிளாட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப் உள்வாங்கிருக்கு. அப்புறம் அதோட ரப்பர் பார்ட் ஸ்டேடியம் முடிய கான்டாக்ட் ஏற்படுத்தின உடனே அதோட ரப்பரால ஸ்டேடியம்ல இருந்து ஜம்ப் பண்ற மாதிரி அதுக்கு இன்னொரு பஸ்ட் ஸ்பின் பவர் கிடைச்சிருக்கு. அது அற்புதமா இருக்கு. எஸ், இது உண்மையிலேயே அற்புதமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பெகசஸ்க்கும் லியானுக்கும் எப்படி அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க டைரக்டர்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்டில் கொடுத்து என்ன போர் அடிக்க வைக்க போறீங்க?
தேவையில்லாம என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஒழுங்கா சொல்றேன், என்ன விட்டுருங்க. ஹேய், நாங்க நல்லதுதான் பண்றோம். அன்னைக்கு நீயும் ஜிங்காவும் சும்மா வேணும்னா பேட்டில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் மிஸ்டி ஐலாண்ட ஒரு வழி பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க 2 பேரோட பேசும் இந்த அளவுக்கு மோசமா இருக்கே, அத பத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு கவலை இருக்கா என்ன? கியோயா, லியோன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது விசித்திரமாவோ இல்ல வித்தியாசமா நடக்கிறத நீ பாத்தியா? அது எதுவும் நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல. நீ அது மாதிரி ஏதாவது கவனிச்சிருந்தனா எங்க கிட்ட சொல்லு. அது எனக்கு எப்படி தெரியும்? நல்ல வேலை, இப்பயாவது கேட்டுங்களே. அப்ப உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதோ ஞாபகம் இருக்கு. அதாவது நான் சொல்ல போறது முக்கியமா இல்லையான்னு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் சொல்லு, அத மறைக்காம என்கிட்ட சொல்லு. அநேகமா அன்னைக்கு முன்னாடி நாள் நடந்ததுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது ஜிங்காவோட பேட்டில் பண்றதுக்கு நானும் கியோயாவும் வுல்ஃப் கேனியன்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கோ லியோன்! அவனை தடுத்து நிறுத்து. டார்க் பால்! அந்த மூவ் உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்தது கியோயா. இப்போ அது ஜிங்காவாலியும் உன்னை எதிர்த்து நிக்க முடியாது. என்ன கரெக்ட் தானே? அது என்னது வெளிச்சமா வருது? என்னப்பா அது? அது கண்ணமிக்கிற நேரத்துல போயிடுச்சு. அது ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. நான் ஏதோ கனவுதான் காண்றேன்னு நினைச்சேன். எப்ப நான் உண்மைதான்ப்பா சொல்றேன், அது ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. அது எப்படி வானத்துல இருந்து கீழே அப்படியே விழுந்துச்சா? அன்னைக்கு முந்த நாள் நைட் ஒருவேளை நான் பார்த்ததா இருக்குமோ? என்ன பெகசஸுமா? அது கண்டிப்பா ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்க முடியாதுல்ல? எனக்கு அப்படிதான் தோணுது. அதனால எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்பட போறதில்ல. ஜிங்காவுக்கு எனக்கும் நடுவுல உள்ள கணக்கு இப்ப முடிய போறதில்ல. ஜிங்கா, நீ என் கூட மோதுறதுக்கு இப்ப தயாரா இல்லைனா அதுக்கப்புறமும் இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் இப்ப கிளம்புறேன். ஹேய் நல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கியோயா, 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 உன் அன்பு ஒரு நில்லை. இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் டைரக்டர்? வானத்துல இருந்து ஏதோ வெளிச்சம் வந்ததுன்னு சொன்னாங்கல்ல? அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு கவலை இல்ல. ஆனா என் லியோன் இருக்கிற எல்லா பேவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பேவுன்னு மறுபிறவி எடுத்திருக்கு. ஆமா, லியோனுக்கு இப்ப புதுசா பிளேட்ஸ் கிடைச்சதுனால இது ஃபேங் லியோன் ஆயிடுச்சு. இப்ப இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் பட்டு திட்டனா அப்புறம் ஜிங்கா எனக்கு ஒரு சேலஞ்சாவே இருக்க மாட்டான். நம்மளால அது முடியும் ஃபேங் லியோன். இவ்ளோ மோசமா இருக்கேடா குட்டி பையா. ஆனா உன் துரதிருஷ்டம் என்னன்னா நான் ஒரு பூனை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன். சும்மா பேசாத. நான் உன் கூட மோதுறதுக்கு எனக்கு பர்சனலா எந்த கிரட்ஜும் இல்ல. ஆனா இது என்னோட வேலை, அதனால என்ன தப்பா எடுத்துக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். உன்னோட பேரு கியோயா தானே? ப்ளீஸ் என்னை காப்பாத்து. என்ன தப்பே, நீ என் கூட மோத போறியா? எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. என்ன? நீ ஒரு பிளேடர் தானே, அதனால இந்த வேவ் பேட்டில்ல நீயே தான் ஜெயிச்சு ஆகணும். கம் ஆன். நல்ல வேலை, அவன் புத்திசாலி பையன் போல, அதனால அப்படியே போயிட்டான். சரி, இப்ப நீ தயாராரு. இப்ப முடிஞ்சிரும். நெத்தியாடி சோனியாடி பெகசஸ். என்ன அது நிஜமா நீதானா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஏப்பா, உனக்கு மனசாட்சியா இல்லையா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே பேட்டில் தான் முடிஞ்சு போச்சுல்ல. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது நீயா ஜிங்கா? நீயா அது? நீங்க தான் ஜிங்கான்னு எனக்கு தெரியும். அது என்ன ஒரு அற்புதமான பே. இந்த கேம் எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. டாடா. அவன் மறைஞ்சு போயிட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், அவன் யாரு? போட்டி கொஞ்சம் கஷ்டமா போச்சுல. உனக்கு ஒன்னும் ஆகலையே. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. நீங்க ஒரு லெஜெண்டரி பிளேடர்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜிங்கா. லெஜெண்டரி பிளேடரா? தயவு செஞ்சு
ஸ்டார் ஃபிராக்மெண்ட்ல இருந்து அந்த ஸ்ட்ரென்த்தை எனக்கு கொடுங்க. ஸ்டார் ஃபிராக்மெண்டா? ஆமா, அது நெமிசஸோட கைக்கு போய் சேரத்துக்கு முன்னாடி சீக்கிரம். ஹேய், உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எழுந்துரு. தம்பி, உன் பேர் என்னப்பா? யூகிமி சுசாவா. யூகி, ரொம்ப ஸ்ட்ராங் நேம். ஆனா இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையா தம்பி? நீ எங்க இருந்து வந்திருக்க சொல்லு. சரி ஜிங்கா, உனக்கு ஸ்ட்ரென்த் தரணும்னு சொன்னியா, அது என்னது? ஆமா, அதோட லெஜெண்டரி பிளேடர்னு சொன்னியே, அது என்னது? அது என்னன்னா, ஹேய், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கேள்வி கேட்டீங்கன்னா அவனால எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆமால, சரியா தான் சொன்னீங்கப்பா, மன்னிச்சிருப்பா. சரி, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லு யூகி, உனக்கு இந்த ஸ்டார் ஃபேர்மெண்ட்டை பத்தி எப்படி தெரியும்னு சொல்லு. வெல், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வானத்துல இருந்து ஒரு ஸ்டார் விழுந்துச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்ல இருந்து பறந்த டாக்ஸ் எல்லாம் உருமாறிடுச்சு. அது அப்படியே எவால்வ் ஆகி தான் இப்ப இருக்கிற பேப்ளேட்ஸா இருக்கு. அது கோமா கிராமத்துல சொல்ற ஒரு ஊர் கதையாச்சே. அது உனக்கு எப்படி தெரியும்? எங்க தாத்தா, நான் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்தே அவரு இந்த கதையெல்லாம் சொல்லிதான் வளர்த்தாரு. உன் தாத்தா சொன்னாரா? அப்படின்னா உன்னோட தாத்தாவோட சொந்த ஊரு கோமா கிராமமா தான் இருக்கணும், கரெக்டா? என் தாத்தா அடிக்கடி என்ன ஒரு மலைக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த இடத்துக்கு போய் வானத்தை பார்த்தா நட்சத்திரங்கள் நிறைய தெரியும். அப்பதான் அவர் இந்த விஷயத்த சொல்லுவாரு. சொர்க்கத்தை நோக்கி ஒரு அருமையான வெளிச்சம் பூமியை நோக்கி வரும்போது ஒரு புது ஸ்டார் ஃபிராக்மெண்ட் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு அற்புதமான சக்தியா உருமாறிடும். புது ஸ்டார் ஃபிராக்மெண்ட்னா சொன்னீங்க தாத்தா? இது நம்மளோட கோமா கிராமத்துல சொல்ற இன்னொரு கட்டுக்கதை தான். நம்மளோட மூதாதையர்கள் இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயத்தை நம்பினாங்க. சொர்க்கத்துல இருந்து ஒரு புது ஃபிராக்மெண்ட் வரும்னு அவங்களும் இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சொர்க்கத்துல இருந்து அந்த வர வெளிச்சம் பூமியை அப்படியே ஒளிமயமாகும். ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தான் இது வரைக்கும் தெரியல. அதுக்கான நேரம் கிட்ட வந்துருச்சுடா பேராண்டி. அப்ப என்னால அந்த புது ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை பார்க்க முடியும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா, அதுதான் உன்னோட விதியா இருந்தா நடக்கும். அந்த புது ஸ்டார் ஃபிராக்மெண்ட் எப்ப இந்த பூமிக்கு வந்து சேரும்? இந்த கேள்விதான் என்ன அப்போல இருந்து மண்டே குறைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட ஆஸ்ட்ராலஜிஸோட அப்சர்வேஷன்ஸ் சேர்த்து பல கதைகளை அடிப்படையா வச்சு இந்த யூனிவர்ஸ்க்கு நானே ஒரு டைமை கிரியேட் பண்ணி அது எப்ப இந்த பூமிக்கு வந்து சேரும்ன்ற விஷயத்தையும் கணிச்சேன். யூனிவர்ஸ்க்கே ஒரு டைம் லைனா? இது அட்டகாசமா இருக்கே. அந்த டைம் லைனை உருவாக்குறதுக்கான முக்கியமான விஷயம் எங்க இருந்து வந்துச்சுன்னா மாயன் சிவிலைசேஷன்ல இருந்து தான். ஆமா, அப்படின்னா என்னது? அது ஒரு பழங்காலத்து சிவிலைசேஷன். மனிதர்களுக்காக கேலண்டரை உருவாக்குனவங்க. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் ராத்திரி ஸ்டார்ஸோட மூவ்மெண்ட்டை வச்சு அதுக்குன்னு ஒரு டைம் லைனை உருவாக்கி வச்சாங்க. அத நான் ரெஃபரன்ஸா வச்சு அந்த கேலண்டர்கள்ல ஒண்ணு வச்சுதான் என்னோட ஸ்டார் எப்ப வருதுங்கறத நான் கணிச்சேன். ஆச்சரியப்படுற விஷயமா இந்த உலகத்துல நிறைய ஏன்சியன்ட் சிவிலைசேஷன்ஸ் இருக்கு. அவங்களோட கட்டுக்கதை வச்சு பார்க்கும்போது கோமா வில்லேஜோட கட்டுக்கதை கூட ஒரே மாதிரி தான் இருக்கு. மாயன்ஸ் விட்டு போன கேலண்டர்ல இருந்து தான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. நீ சொல்றத பார்த்தா அப்பவே இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்களா? அப்போ பேஸோட வரலாறு பழமையானது. ஆமா, நான் கண்டுபிடிச்ச அந்த மீட்டியர் தான் ஸ்டார் ஃபிராக்மெண்டா நிச்சயமா இருந்தே ஆகணும். அப்புறம் கட்டுக்கதைகள் மூலமா தாத்தா ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுதான் இப்போ வானத்துல இருந்து வந்திருக்கணும். இனி எனக்கு சந்தேகமே இல்ல, அவர் கட்டாயமா இத பத்தி தான் சொல்லியிருக்கணும். சொர்க்கத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒளி பூமியை நோக்கி வரும்போது அந்த ஸ்பைரல் ஃபோர்ஸோட எக்ஸ்ப்ளோஷனை நம்ம ஜிங்கா ஸ்பேஸ்ல ரிலீஸ் பண்ணிருந்தால, அதுதான் கண்டிப்பா சொர்க்கத்திலிருந்து வந்த ஒளியா இருக்கணும். எதுவா இருக்கணும்? அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் உண்மையிலே பூமிக்கு வந்துருச்சு. புது ஸ்டார் ஃபிராக்மெண்ட் வந்துருச்சா? அப்ப அது நிஜமாவே இங்கதான் இருக்கா? அட்டகாசம். பிரச்சனை என்னன்னா, who obtains the power held in that fragment, it definitely could be used for either good or evil. Light and dark are two sides of the same coin. Where there is light present, darkness can creep in. So a new light may very well become a tunnel of darkness. Say what? That's the continuation of the legend passed down in Coma Village. Our ancestors who left those words behind also foretold the possibility that along with the arrival of the new star fragment, an evil presence planning to make use of it would appear. It's true. Grandfather feared that the most of all. Will it be the beginning of a new era of Beyblade? Or will it be the sign of a new age of chaos and disorder? Listen, Yuki. If that time ever arrives,
The star fragment must not fall into the hands of evil. When the time comes, you must take the lead to ensure that their evil ambitions are crushed completely. Understand? Grandfather had probably sensed an evil presence that would go after the power of the star fragment. No, not just him. The star fragment itself must have sensed it. The fragment sensed it? Yes, that is why, on the day that the star fragment arrived on Earth, it split into multiple points of light and scattered across the globe. That's amazing! The star fragment has a will of its own? One of those lights came straight to me at the observatory. And inside that light, I heard the star fragment's voice. Its voice? You're saying the star fragment spoke to you? That is how it felt to me. Images were pushed into my mind, as if it was speaking to me. நான் கேட்டதை உணர்றேன். The Black Sun. அதுதான் Nemesis. Blade Warriors-ஆ? The legendary Bladers-ஆ? ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அவங்க ஸ்டார் ஃபிராக்மெண்டோட சக்தியை அடைய பார்க்கறாங்க. அதுக்கு ஒரே குறிக்கோள் தான் Black Sun-ஐ திருப்பி கொண்டு வரது. The God of Destruction Nemesis. என்னது பிளாக் சன்னா? நீ இப்போ நெமெசிஸ் நான் சொன்ன அந்த Black Sun இந்த உலகம் முழுக்க இருள கொண்டு போய் சேர்க்கும். நெமெசிஸ் அப்படி பண்றதுக்கு மட்டும் நம்ம விடவே கூடாது. மிஸ்டர் ஜிங்கா, ப்ளீஸ் உங்களோட ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இரு. நிமிஷஸ், அப்புறம் ஸ்டார் பிராக்மெண்டோட வாய்ஸ்னு வேற சொல்றானே. இதெல்லாம் கேட்கும் போது ஏதோ கனவு காண்ற மாதிரி இல்ல இருக்கு. சரி, கெட்டதுன்னு ஏதோ சொன்னியே, அது முதல்ல நீ என்னன்னு சொல்லு. இத நம்புறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா மாயன் கேலண்டர்ல இன்னொரு விஷயத்தையும் கணிச்சிருக்காங்க. மனிதர்களோட அழிவு எப்ப வரும்னு. அதேதான், இத பத்தி நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுதுல. ஆமா, அந்த மாயன் கேலண்டர்ல இருந்தபடி நாம இப்ப மனிதர்களோட அழிவு காலத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அநேகமா அந்த நேரம் நெமெசிஸோட ரிவைவல் இணைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அது ரொம்ப பெரிய ஆபத்து தான். அதனாலதான் அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட் அதோட சக்திகளை பல துண்டுகளா ஆக்கிக்குச்சு. இந்த பூமியை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட கைகள்ல ஒப்படைக்கிறதுக்கு அவங்க தான் அந்த லெஜெண்டரி பிளேடர்ஸ். இந்த லெஜெண்டரி பிளேடர்ஸா? அவங்க தான் அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்ல இருந்து வந்த அந்த பயங்கரமான சக்தியை அடையிறவங்களா இருப்பாங்க. அவங்க மொத்தம் 10 பேரு. நம்ம எதிரி கூட அந்த லெஜெண்டரி பிளேடர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான நோக்கத்துல தான் இருப்பாங்க. அந்த சக்தியை அடையறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா அது மட்டும் நடக்க விடாம நம்மளோட உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும். நல்ல வேலை, நான் எதிர்பார்த்த மாதிரி ஜிங்கா கூட ஒரு அற்புதமான லெஜெண்டரி பிளேடர் தான். ஸ்டார் ஃபிராக்மெண்ட்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரியர்ஸ்ல நீயும் ஒருத்தன் தான். அதனாலதான் கேக்குறேன், அந்த நெமெசிஸ் மறுபடியும் மறுபிறப்பை எடுக்காம இருக்கிறதுக்காக எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு நீ சொல்லி நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. அதேதான், அந்த லைட், அது வெறும் நான் கனவுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதே நேரத்துல அந்த சக்தி அப்படியே பெகாசஸ் குள்ள வந்து இறங்கி இருக்கணும். அப்படிதான் நடந்திருக்கணும். அப்போ ஒருவேளை லியோனுக்கும் அதான் நடந்திருக்குமோ? லியோனா? அதேதான், அன்னைக்கு வானத்துல இருந்து வந்த அந்த வெளிச்சம் கியோயோட பிளேட்ல வந்து விழுந்துருச்சு. அப்பதான் லியோன் மறுபிறப்பை எடுத்திருக்கணும். அப்படின்னா கியோயாவும் அந்த லெஜெண்டரி பிளேடர்ஸ்ல ஒருத்தன் தானா? ஓ அப்படியா? அந்த 2 ஃபிராக்மெண்ட்லயும் ஸ்டாரோட சக்தி உள்ள நுழைஞ்சதால அதோட பேஸ் பிளேட்டை அப்படியே ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுருக்கணும். அதனால தான் கியோயோ ஜிங்காவோட பே அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். கியோயாவா? இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. என்ன? அவன் ஒரு பிரச்சனை தான். எனக்கு புரியுது. அப்ப இதான் அப்ப நடந்திருக்கணும். பேப்ளேட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல நாங்க ரொம்ப மோசமா மோதிக்கிட்டோம். அப்ப ஏற்பட்ட எக்ஸ்ப்ளோஷன் தான் உன்னை இங்க வர வச்சிருக்கணும். அப்ப சரி, இன்னில இருந்து உன்னோட பேரு காஸ்மிக் பெகாசஸ்னு வச்சிரலாம். என் நம்பிக்கையை உன் மேலதான் வச்சிருக்கேன், காஸ்மிக் பெகாசஸ். ஏய், இந்த ஸ்டார் ஃபிராக்மெண்டோட ஒரு துண்டு என்னோட செஜிடேரியோல இருந்துச்சுன்னா ஜிங்கா மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேடரை நான் மாறிடுவேனா? சொல்லு, சொல்லு, என்ன பாக்குற? எல்லாம் சொல்லுப்பா. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பேஸ் ஸ்பிரிட்ஸோட அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சுன்னா அப்போ உங்களோட பேஸ் கூட கண்டிப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். அப்ப நானும் என்னோட ஃப்ரெண்ட் கியோயாவும் லெஜெண்டரி பிளேடர்ஸ் ஆயிடுவோம். சூப்பரே.
இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு ஒருத்தன் என்னை தடுக்க பார்த்தான். ஆனா ஒரு விஷயத்த நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு. நான் ஒரு கெட்டத்தை பத்தி உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அவங்க ஆல்ரெடி நெமெசிஸோட மறுபிறப்புக்காக வேலைகளை ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம உடனே செயல்படணும். அந்த பூனை மாதிரி கத்துறானே அவன சொல்றியா? ஆமா, நம்ம எப்படியாவது மீதி இருக்கிறவங்களை கூடி சீக்கிரமே கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சு நெமெசிஸோட மறுபிறப்பை தடுக்கணும். ஓகே, நீ என்ன அதுல நம்பலாம் யூகி. சூப்பர் மிஸ்டர் ஜிங்கா. காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட மறுபிறப்பு நெமெசிஸ் தான். அதோட 10 லெஜெண்டரி பிளேடர்ஸ். அப்படின்னா நமக்கு இன்னொரு பிரச்சனை பெருசா கையில இருக்கு போல இருக்கே. அந்த மத்த 8 பேரையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். என்னுடைய அருமை மகனே ஜிங்கா, நீயும் மத்தவங்களும் ஒன்னா சேர்ந்து அந்த லெஜெண்டரி பிளேடர்ஸ் எங்க இருக்காங்கன்னு இமிடியேட்டா தேடுங்க. 8 பேரை கண்டுபிடிக்கணுமா? லெஜெண்டரி பிளேடர்ஸ கண்டுபிடிக்க போறோமா? இங்கதான் இருக்கியா? நீ ரொம்ப அழகா இருக்கல்ல. சரி, இப்ப அடுத்ததா நான் இப்ப என்ன பண்ணணும்? எதுவா இருந்தாலும் ஜாலியா இருக்கும்.